பரிசுத்த ஆவி முக்கியமா முக்கியம் இல்லையா? எவ்வளவு முக்கியம் சொல்லுங்க? சரி, ரொம்ப முக்கியம். அந்த முக்கியத்தினுடைய ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்க பாப்போம். சரி, அப்புறம் ஆமென். அப்புறம் ஆமென். வேற யாராவது சொல்லுங்க. ஆமா, பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். வேற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அவர் இல்லைன்னா என்ட்ரி கிடையாது. அவர் தான் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டு போறவர். இவர் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? நோ என்ட்ரி போர்டு வச்சிருவார். டேக் டைவர்ஷன். என்னது? டேக் டைவர்ஷன், நோ என்ட்ரின்னு ஒரு போர்டும் சேர்த்து வச்சிருவார். உள்ளே வர முடியாது சாமி, அந்த பக்கமாக போயிருங்க. பல வருஷமா சபைக்கு வரோம், ஆனாலும் அபிஷேகத்தை மட்டும் பெற்றிருக்க மாட்டோம். அந்த என்ன சொல்றது, ஒரு கடின இருதயம். வசனம் சொல்லுது ஆவியானவருக்கு இடம் கொடுக்கணும்ட்டு. சில பேர் சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, அந்நிய பாஷை பேசுனா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு செஞ்ச நன்மையை யாருக்காகவும் பார்க்கவே பார்க்காதீங்க. என் தேவனை மகிமைப்படுத்துறேன். யாரை? அவரை மகிமைப்படுத்துறீங்க, வேற யாரையும் மகிமைப்படுத்துறதுக்கு வரல. இந்த அக்காவை பார்க்குறேன், அந்த அண்ணனை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, என் சாட்சி சொன்னால் யார் என்ன நினைக்கிறாங்கன்னு தேவை கிடையாது. சாட்சி தேவனை மகிமைப்படுத்து. அந்த சாட்சி சொல்கிறதுக்கு ஆண்டவர் தானே உங்களுக்கு உதவி செஞ்சார், அற்புதம் செஞ்சார். அவர்கிட்ட அவர் செஞ்சதை உலகத்தில் உள்ள ஒரு மனுஷங்கிட்ட நம்ம சபை மக்கள் மத்திய இப்போ மைக்கில் பேசுகிறோம், உலகம் கேட்குது இல்லை. ஓ, அந்த அக்காவுக்கு அந்த அற்புதம் செஞ்சார், எனக்கு இதை செய்ய தேவன் வல்லவராக இருக்கு. அந்த கடவுளை, இவ்வளோ கடவுளை நம்பிட்டேன், இந்த ஒரு கடவுளையும் நான் நம்பி பார்ப்பேன் அப்படின்னு அந்த ஒரு வைராக்கி அவனுக்குள்ள வரும்ல. கரெக்டா இல்லையா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆமேன் வேணா எனக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன் இல்லை, ஆமாவா இல்லையா? ஆமா. இந்த பக்தி வைராக்கி வெளியில காமிக்கணும். கர்த்தருக்காக செத்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தை எது பக்தி வைராக்கியமா இருக்கணும். சாட்சின்னா ஒரு டைமும் இந்த வாரம் சாட்சி இல்லையா, ஓகே, ஜீவனோட வச்சிருக்கிறார், அது வரைக்கும் நன்றி தான் ஆண்டவருக்கு. பட் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்கன்னா முன்னாடி சொல்லுங்க. உங்களை போல பாதையில் போனவங்களுக்கு, அவங்கள மாதிரி ஒரு ஆட்களுக்கு அது ஒரு ஆறுதலாகவும் தேறுதலாகவும் இருக்கும். அந்த அக்கா நொந்து போய் நூடுல்ஸாக வந்திருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு விசுவாச சாட்சி தேவன் அவங்களுக்கு செஞ்சார்ல, ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? அந்த அக்கா போய் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு முட்டிக்கால் போட்டு, இல்லை உபவாசமாவது போட்டு அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும். அந்த அக்கா ஜெபிக்கும் பொழுது அவங்க சிறையிருப்பு மாறும். இதுக்கு தான் சாட்சி சொல்லுங்கன்றது. இந்த சாட்சி தேவனையும் மகிமைப்படுத்தும், சோர்ந்து போன ஒரு எலியா மாதிரி சூரியச்செடி கீழே படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அக்காவையும் எழுப்பும். எப்படி? சூரியச்செடிக்கு கீழே எலியா மாதிரி சோர்ந்து போன அக்காவையும் எழுப்பிடும். நம்மளே ஜீவன் இல்லாமல் பேசினா நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஏதோ வண்டி ஓடுது, நல்லா இருக்கிறீங்களா? வரமாட்டேன். இது கடினப்பட்டு உங்களை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெருக்கி சொல்லு சொல்லு அப்படின்ற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கீங்களா அப்படின்னா, நல்லா இருக்கேன், நல்லா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கிறேன்றது இன்னும் நல்லா இருக்கும். சரியா? அப்பப்போ அவரை கொஞ்சம் முன்னாடி நிறுத்துங்க. எத்தனை பேர் இன்னும் அபிஷேகம் பெறல? கொஞ்சம் கை தூக்குங்க. அபிஷேகம் பெறாதவங்க இன்னும் இப்போதான் 2 பேர் 3 பேர் தூக்குறாங்க, மற்றபடி எல்லாருமே கையை கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. சரி, அபிஷேகம் பெற்றவங்க மட்டும் கை தூக்குங்க. ஓகே. இப்போ இந்த கை இவ்வளோ நேரம் வரலையே. இந்த பக்கம் 3 கை இருந்துச்சு, இந்த பக்கம் 1 கை தான் இருந்துச்சு, அதுவும் அரை கையா இருந்துச்சு. பாட்டிமா அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? பரிசுத்தாவி பெற்றுட்டீங்களா? இல்லை, எங்க இல்லை, பின்னாடி பாட்டி. நீங்களும் பாட்டி தான் இல்லை? கரெக்டு. பாட்டி அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? பாட்டி எதுக்கு? நல்ல பாட்டி விசுவாசத்தில் இருக்கிறாங்க, வாங்கிடுவாங்க சீக்கிரம். இன்னும் அபிஷேகம் பெறல அப்படின்னா ஆவியானவரோடு கூட நடக்க பழகுங்க, வசனத்தின்படி வாழுங்க, வசனத்துக்கு பிரியமாக மாறுங்க.
உங்களால் முடியாத ஒரு காரியம் உங்களை வந்து அழுத்துது, பிரச்சனைக்குள்ளாக்குது, உங்களை நிற்க விட மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய பலிபீடம், தேவ சமூகம். அங்கே போய் நின்னா உங்களை விடுதலையாக்க தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் ஜாலியாக பேசுவோம். சும்மா அப்படியே நீங்கள் ஏற்கனவே அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க, நானும் இறுக்கி பிடிச்ச மாதிரி பிரசங்கம் பண்ணால் அப்புறம் டைட்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பீங்க. நான் என் பாலிய பிள்ளைங்க மத்தியிலலாம் பேசும்போது கொஞ்சம் ஜாலியாக ஜோவியில் நான் அவங்க கூட அவங்க என் கூட பேசணும். நான் பிரசங்கம் பண்ண இப்படி தான் போகும். சும்மா நான் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போனால் என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன உள்வாங்குறீங்கன்றது தெரியணும்ல. மைண்ட் இங்கே இருக்குதா, இல்லை வீட்டில் மதியானம் போய் என்ன செய்யணும், நைட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்களான்னு தெரியலையே. வாங்கின கறி வேறு ஃப்ரிட்ஜில் இருக்குது, மசாலா போட்டு வாக்கிலேயே இருக்குது. என்ன செய்கிறது, இந்த மனுஷன் வந்து என்ன சொல்லுவார்னு தெரியல. இப்படியெல்லாம் மண்டை வேலை செஞ்சுன்னா என்ன பண்ண முடியும்? அப்பப்போ மைண்ட் வெளியில் போகிறதெல்லாம் பிடிச்சி உள்ளே உட்கார வைக்கிறோம். கரெக்டாக இல்லையா? கேஸ் ஆஃப் பண்ணணுமா இல்லையா? இந்த பையன் வேறு வெளியில் போயிருக்கான், வண்டியில் போயிருக்கான், சேஃபாக வரணும். இப்படியெல்லாம் யோசிக்கிட்டு கர்த்தர் சமூகத்துக்கு வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுங்க. அவர் சமூகத்தில் ஆராதிக்க உங்களுடைய வீட்டில் இருக்கிற சிறையிருப்பு மாறும். அல்லேலூயா, ஆமென். சரி, வாசிக்கலாம். அதனால தான் கேட்டேன், ஆண்டவர் வந்து அபிஷேகத்தை குறித்து பேச சொன்னார். இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டவங்க இந்த அபிஷேகத்தில் நடக்க பழகுங்க, அபிஷேகத்தில் தேறினவர்களாய் மாறுங்க. அபிஷேகம் உங்களை வேற மனுஷனா மாற்றும், அபிஷேகம் உங்களுக்குள்ள வரங்களை செயல்படுத்தும், அபிஷேகம் உங்களை தேறினவர்களாய் மாற்றும், அபிஷேகம் உங்களை வேற மனுஷனா உலகத்துக்கு உங்களை காட்டும். கரெக்டா இல்லையா? இதுக்கு தான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. விழுந்து விழுந்து எந்திரிக்கிற ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் தேவை. அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிடுவீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். அவருக்கே அபிஷேகம் வேணும்னா உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் என்ன பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்டாக கொடுக்க போகிறேன், பாஸ் ஃபெயிலுன்னு சொல்லி போர்டில் மாட்டுறதுக்கு. அவருக்கே அபிஷேகம் வேணும்னா நமக்கு இல்லை, உங்களுக்கு. நான் வாங்கிட்டேன். என்னது? அம்மா அவங்க தக்க சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, நாங்கள் எல்லா இருந்தாலும் கூட்டாக தான் இருப்போம். சரி, வாசிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே என்னது இல்லை, அங்கே ஒரு வார்த்தை இருக்குது, நடுவில் ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா பார்த்து படிங்க. உனக்கு உங்களுக்குன்னு சொல்லல, அந்த அக்கா சொன்னாங்க பாருங்க, உங்களுக்குன்ட்டாங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் கும்பலோடலாம் சொல்ல மாட்டார், உனக்கு பர்சனலாக சொல்கிறார். யாருக்கு? உனக்கு. உங்களுக்கு தனிப்பட்ட பர்சனாக ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோட சொல்கிறாரு, உனக்கு இது அவசியமானது. இது இல்லைன்னா மெய்யாகவே உண்மையாகவே நீ என்ன விசுவாசமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் இயேசு ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னாலும் சரி, அபிஷேகம் உனக்கு 40 வருஷம் 50 வருஷம் உன்னை பூமியில் வந்து உயிரோட வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த அபிஷேகம் பெறாமையே நான் வாழுவேன் அப்படின்னா பரலோகத்துக்கு போயிடுவேன்னு நோ. என்னது? ஆமாம், இயேசு ஏற்றுக்கிட்டா போதுமா? இயேசு ஏற்றுக்கணும், அவரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும், உங்கள் பாவத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அபிஷேகம் வேணும். எது? அதுக்கப்புறம் ஆமாம், நம்ம ஆளுங்க இதை ஒன்று பிடிச்சிக்குவாங்க. எதை பிடிச்சிக்குவாங்கன்னா, இந்த கல்லறையில் சிலுவையில் ஒருத்தன் பக்கத்தில் ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, சாகும்போது ஒருத்தன் வேணும்னா பார்த்தீங்களா, அதை சாகும்போது அவருக்கு என்ன ஞானஸ்தானம் எடுத்தாரா, அபிஷேகம் எடுத்தாரா? நம்ம ஆளுங்க யோசிக்கிறதெல்லாம் அட்வான்ஸ் தியாலஜியில் டீன் நீங்கள் ஆயிருக்கணும். அவர் எடுத்தாரா? ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அவனுக்கு சத்தியம் போகலை, ஆனால் அவன் நல்லவர்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணான், மற்றவன் நோகடிச்ச மாதிரி அவன் நோகடிக்கல. ஆண்டவரே, நீர் இன்றைக்கு பரதேசியில் வரும் பொழுது ஆண்டவரே என்னை நினைத்தருளும்னு தாழ்மையாக ஒப்பு கொடுத்தான். ஆக்சுவலாக தமிழ் எப்படி இருக்கு, இங்கிலீஷில் வந்து எப்படின்னா ரெபெலியஸ் அப்படின்னு இருக்கு ஒரு வேர்டு இருக்கு. அவங்கெல்லாம் என்னென்னா ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு புரட்சி பண்ணவங்க. நம்ம தமிழில் கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்குன்னு வச்சிங்களேன். அவங்க திருடன் கிடையாது, சில பேர் தான் கல்லன்றாங்க, ஒருத்தவர் தான் அப்படி. ஆனால் சில பேர் வந்து ரெபல் என்னன்னா புரட்சியாளன் அப்படின்வாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒரு புரட்சி செய்யணும். திருடுறதுல புரட்சி இல்லை, ஓகே. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்,
அவனுக்கு தெரியும், டேய் நீ நானும் தப்பு செஞ்சுட்டு வந்திருக்கோம்டா, சட்டப்படி தப்பு. இன்னொருத்தவர் வந்து ரொம்ப கிண்டல் கேலினா அவர் கண்டிப்பாக தப்பு செஞ்சுருப்பார். அவர் அந்த இடத்துல கூட வந்து என்ன பண்ணுறாரு, கேலி கிண்டல். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தாழ்மையாக சொல்கிறான், இது வந்து என்ன கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு நீ என்னோட கூட. ஆமாம், நம்மளுங்க அதை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறது, இதை விட்டுறது. வசனம் தெளிவாக சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும், சொல்லுங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. நம்ம தமிழ் பாஷை, சென்னை பாஷையில் மையாலுமா மையாலுமாவேமா அப்படின்வாங்கல்ல. நீங்கள் தமிழ் பாஷை எங்கள் சென்னை பாஷை கேட்டதில்ல, மையாலுமாப்பா மையாலுமாவா அப்படின்னு, அப்படிதான் மையாலுமாவே மெய்யாகவே மெய்யாகவே. ஆமாம், உனக்கு சொல்கிறார், உனக்கு சொல்கிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டீங்கன்னா அபிஷேகத்தில் வளர பழகுங்க. அபிஷேகம் இல்லைன்னா அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, வாரம் சபைக்கு வந்துடுவேன், பைபிளை தூக்கிட்டு வந்துடுவேன், நான் வந்து காலையில் ஜெபிக்கிறேன், நைட்டு ஜெபிக்கிறேன், ஆனால் அபிஷேகம் எனக்கு வேணாம் பிரதர் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பரலோகம் போக முடியாது. அவர் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்படுகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும்ல, அபிஷேகம் பெறணும்ல, சத்தியத்தில் நடக்கணும்ல. இதெல்லாம் வந்து வார்த்தைக்கு கீழ்படிஞ்சிங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யணும். இது செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணல, சத்தமே வர மாட்டேங்குது. இது செய்யலைன்னா கீழ்படியலைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் தாண்ட மாட்டேன்றீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பயந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். சூழ்நிலையை பார்க்கும்பொழுது நம்மளை அழுத்தும், நம்மளை மேற்கொள்ளும், நம்மளை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். நம்மளை வந்து அப்படியே எப்படி எலியாவே, நம்மளுக்கு சொல்கிறதெல்லாம் எலியாவே நாங்கள் அவ்வளோ பெரிய ஜெப வீர, அக்கினி இறக்குன ஒரு மனுஷனே சோர்ந்து போய் சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டார். நம்ம அந்த மனுஷன் வந்து முன்னாடி அக்கினி இறக்குனதெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவர் போய் சோர்ந்து போன ஒரு நேரத்தை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு மனுஷன் அக்கினி இறக்குன மாதிரி யாராவது அக்கினி இறக்கிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்பொழுது உங்கள் சூழ்நிலையை மாற்றிருக்கிறீங்களா ஜெபத்தினால? இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் ஒரு தேவ மனுஷன் வந்து சோர்ந்து போய் ஒரு அந்த அம்மா ராணியினுடைய கட்டளை, அந்த கட்டளைக்கு கொஞ்சம் பயந்துட்டாப்புல, அவ்வளோதான். ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரனே, ஆனால் இப்பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை பட்சித்து போட கடவுதுன்னு பொழுது அப்படியே இறங்கி பட்சித்தது. 51 பேர் காலி. 2வது ஒருத்தர் வந்தாங்க, ஒரு டீம், அவங்களும் காலி. 3வது ஒருத்தன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறான் ஐயா அப்படின்னு, அவன் டீம் மட்டும் தப்பிச்சான். அவர் வாழ்க்கையில் தேவ வைராக்கியம் இருந்துச்சு. புரியுதா? நம்ம வாழ்க்கையில் இந்த தேவ வைராக்கியம் இருக்கணும். சோர்வு வரும் தான், ஆனால் மேற்கொள்ள கிருபை கொடுப்பார். அந்த மனுஷன் சாதிச்ச மனுஷன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பத்தையும் தண்ணியை வச்சுட்டு இதை எடுத்து பூசி, இங்கே என்ன பண்ணுற, உன் வேலை இது இங்கே கிடையாது, நீங்கள் இருக்க வேண்டிய ஆள் கிடையாது. நீங்கள் இந்நேரத்துக்கு காலத்தை பார்த்தால் நீங்கள் எப்படி இருக்கணும், ஊழியக்காரர்களாக இருக்கணும், தேவ பிள்ளைங்க, சுவிசேஷத்தை சொல்கிறவங்களா இருக்கணும். உங்கள் மூலியமாக வல்லமை வரங்கள் வெளிப்படணும். அது ஆண்டவர் ஆசைப்படுறார். இது நானும் பாஸ்டரும் பேசிக்கிட்டு இருந்தோம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப மறக்காது. மத்தேயு 28 ஒரு வசனம் இருக்குது, கடைசி 3 வசனம். நீங்கள் போய் உலகமெங்கும் சகல ஜனங்களையும் சீஷராக்கி. அப்போ நம்ம சீஷன் ஆகணும்ல, சொல்லுங்க, சீஷன் ஆகணுமா இல்லையா? சீஷன் என்ன பெற்றுக்கிட்டாங்க, மேல் வீட்டு அறையில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அபிஷேகம் பெற வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீங்க சாமி சொன்னாங்களா? ஒன்று சொன்னாங்களா இல்லையா? என்னமோ நான் வேற ஏதாவது பைபிள் படித்த மாதிரி இருக்கு. என்னது சொல்லுங்க, எருசலேமை விட்டு போகக்கூடாதுன்றார். அபிஷேகம் பெறாமல் ஒரு காரியத்தை செய்யாதீங்க. அபிஷேகத்தை பெற்றுட்டு ஆவியானவரோடு கூட நடந்து நல்லா ஜெபத்தில் இருந்து உபவாசித்து தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் வெளியே போகும் பொழுது, வேற மனுஷனாக போகும் பொழுது ஒரு பேதுருவை போல உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் போய் நிற்கும் பொழுது அற்புதம் நடக்கும். நீங்கள் பேசினாலே கட்டு உடையும். வாழ்க்கையில் இருக்கிற அபிஷேகம் பெருசு. அபிஷேகத்தை நீங்கள் ஒரு அசட்டையாக நினச்சிங்கன்னா, நிறைய பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் சிஎஸ்சி சர்ச் மாதிரி, ஓகே நான் இங்கேன்றதுனால சொல்கிறேன், இந்த அபிஷேகம் பெறதுனாலே அவங்களுக்கு என்னமோ அது ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஒரு பெரிய அசிங்கமாக நினைக்கிறாங்க. அபிஷேகம் ரொம்ப அவசியம். திருத்துவத்தில் அவரும் ஒருத்தவர்,
இவரை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் பரலோகம் போக முடியாது, ஏசாமி ஏற்றுக்கலனாலும் பரலோகம் போக முடியாது. இது எல்லாமே மூணுமே சேம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஒருவராக இருக்கிறார். ஓகேவா? இவரை நீங்கள் ஏற்றுக்காம போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். வாசிப்போம், இப்போ வாசிப்போம். யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 3ஆவது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறிட உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, சரி, இன்னும் ஞானஸ்நானமே எடுக்கலன்றவங்க யாராவது இருக்காங்களா? நீங்க இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கொஞ்சம். ஓகே, வேற நீங்க ஒரு ஆள், அந்த அம்மா இருக்காங்க, எல்லாரும் மேக்சிமம் ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். இந்த விஷயம்லாம் சந்தோஷமா இருக்கு. பட் உங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு வர சொல்றாரு ஆண்டவர். அபிஷேகப்பட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த லெவலுக்கு போகணும். அபிஷேகமே பெறலைன்னா அந்த அபிஷேகத்துக்குள்ளே வரணும். அல்லேலூயா. அப்போது உங்கள் இருதயத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? திறக்கும் பொழுது, வானம் எப்படி திறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிறாரோ இயேசு கிறிஸ்து மேலே, உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரை என்னை நிரப்புங்க அப்படின்னும் பொழுது அவர் உங்களை நிரப்புவார். பேதுருவும் சீஷர்களும் 120 பேரும் மேல் வீட்டு அறையில் காத்திருந்தது போல் அதுக்காக தாகத்தோடு காத்திருக்கணும். காத்திருந்து தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் உங்களை நிரப்புவார். ஆனால் உள்ளிருந்து வரும் பொழுது வெறும் பாத்திரமா வரமாட்டீங்க, நிரப்பப்பட்டவர்களாக வருவீங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த எலிசா சொன்னல, விதவையினுடைய வீட்டில் அங்கே எல்லா காலி பாத்திரத்தையும் வாங்கிட்டு பக்கத்து வீட்டிலலாம் போயிட்டு ஒரு காலி பாத்திரம் கூட உள்ளே வந்தது, வெளியில் போகும்போது எம்டி வெசலாகவே போகலை. ஆமாவா இல்லையா? ஒரு ஆமேனே வரலையே. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நீங்க நீங்க ஒரு மாசமும் ஒரு வாரமும் ஒரு அபிஷேக ஆராதனையிலையும் ஓகே ஒவ்வொரு வேளை ஜெபத்திலையும் தேவ சமூகத்தில் நீங்க மறுரூபமாக்கிட்டே இருக்கணும். நிரப்பப்பட்டவர்களாகவே இருக்கணும். அந்த பாத்திரம் நிரம்பி வலிஞ்சிக்கிட்டே இருக்கணும். நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது உங்க மூலியமாக உங்க வல்லமையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுத்த வரங்களை, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற வரங்களை அவர் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிப்பார். என்ன பண்ணுவார்? செயல்படுத்த ஆரம்பிப்பார். உங்க மூலியமாவே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் அபிஷேகம் பெறாம டக்குன்னு போயிட்டு யாருக்கும் ஜபிச்சிடாதீங்கன்றது. ஓகேவா? அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு அவசியம். ஆக்சுவலா வசனம் இருக்கு, ஒரு மனுஷனை விட்டு பிசாசு போகும் பொழுது அந்த இடம் என்ன பண்ணுது? திரும்பி பார்க்குது. அது அலங்கரிக்கப்பட்டு ஜோடிக்கப்பட்டு ரொம்ப நல்லா இருக்கணும். அது போய் தண்ணிலும் பொல்லாத 7 பொல்லாத ஆவிகளை கூட்டிட்டு திருப்பியும் அதுக்குள்ளே பிரவேசிச்சு அது முன்னாடி இருந்ததை விட என்னாச்சு சொல்லுங்க. சந்தேகமெல்லாம் சொல்லாதீங்க, நான் மார்க்கா போட போற சொல்லுங்க. ஆமா, முன்னாடி நிலைமையை விட ஒஸ்ட் நிலைமைக்கு போயிருமா. அப்ப அந்த எம்டியா இருக்கிற இடத்தை யார் ஃபில்லப் பண்ணணும்னா பரிசுத்த ஆவி. யாரு? புரிஞ்சுதா? எம்டியா இருந்தீங்கன்னா பிசாசு வந்துடும். என்ன வந்துடும்? ஆமா, எம்டியாவே இருக்கக்கூடாது. அவரு தான் அபிஷேக தைலம். அவர் உள்ள இருக்க 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 அந்த அபிஷேக தைலம் உங்க மூலியமா வெளிப்படும். தேவ சமூகத்தில் அந்த அலபஸ்டர்ன்ற ஒரு தைலத்தை, அது இங்கிலீஷில் அலபஸ்டர்னு ஒரு இந்த ஆயில், அந்த மரியாள் மகதலேனா மரியாள் பாதத்தில் உடைச்சி ஊற்றும்போது அது வாசனை எல்லா பக்கமும், அது அவ்வளோ காஸ்ட்லி. உங்கள் அபிஷேகம் காஸ்ட்லி. தேவ சமூகத்தில் உடைச்சி ஊற்றும் பொழுது உங்ககிட்ட இருந்திருக்கிற அந்த வாசனை உலகம் எங்கும் பார்க்கும். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வேற. நீங்கள் அந்த அபிஷேகத்தை ரொம்ப அசட்டையாக நினைச்சிங்கன்னா உங்களால் ஒரு நன்மையும் பெற்றுக்கலாம். ஆனால் அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெருசாக பேசி பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அபிஷேகம் உங்களை வேற மனுஷனாக மாற்றிடும். எப்படி மாற்றிடும்? வேற மனுஷனாக மாற்றிடும். நீங்கள் போய் நின்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் மூலியமாக அற்புதத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, என் கை, என் தலை, என் சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் அபிஷேகத்தினால நிறைந்திருக்கிறது. இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. இந்த அபிஷேகம் மற்றவர்களுடைய நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகம் என் மூலியமாய் ஜனங்களை சுகமாக்கும். இந்த அபிஷேகம் என் மூலியமாய் ஜனங்களை விடுதலையாக்கும். இந்த அபிஷேகம் என் மூலியமாய் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்.
இந்த அபிஷேகம் என் மூலியமாய் எல்லா இடத்திலையும் கிறிஸ்துவின் வாசனையை கொண்டு செல்லும். அல்லேலூயா. அபிஷேகத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா நீங்க வேற லெவலுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இன்னும் எத்தனை நாள் தான் படிப்பீங்க? இல்லை, போர் வச்சிடாது. எல்கேஜியே படிச்சுட்டு இருந்தா ஏபிசிடி 365 நாள் ஏபிசிடி எப்படி இருக்கும்? 365 நாள் ஏபிசிடி, அடுத்த 365 நாள் ஏபிசிடி உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்களா? ஏய் என்னடா போன வருஷம் ஃபீஸ் கட்டினேன், இந்த வருஷமும் அதே ஏபிசிடி, அடுத்த வருஷமும் ஏபிசிடின்னு இருப்பீங்களா? ஸ்கூலை மாற்றிடுவீங்கள. அப்போ ஸ்கூல் சரியில்லைன்னு தானே அர்த்தம். உங்களுக்கே தெரியுது பேசிக்கான காரியம் ஏபிசிடி, அது ஓகே, ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஏபிசிடிக்கு அடுத்தது அதுக்கப்புறம் வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கணும், அந்த வார்த்தையை எழுத ஆரம்பிக்கணும், வார்த்தையை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெசனாகவே படித்து அதனுடைய கண்டென்ட் என்னன்னு புரிஞ்சிக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற அர்த்தம் என்ன புரிஞ்சிக்கணும், அந்த கொஸ்டினை கரெக்டாக படித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம தேரணும். இதெல்லாம் இருக்குது. அப்புறம் 10வது ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ஓகே, இவன் எலிஜிபிள், பாஸ், போ. அப்புறம் 11ஆவதுல இந்த குரூப்பு, அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் ஒரு வேலை போவீங்க. அதுக்கப்புறம் காலேஜ், இப்படியே போய் உங்களுடைய வாழ்க்கையில் இதுலேயே ஒரு முன்னேற்றம் இருக்கணும்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்போ எவ்வளோ முன்னேற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்ப்பார்ல. ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட, ஓகே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அபிஷேகத்தை கொடுத்தாரு. வெளியில் பேதுரு வந்து சொல்கிறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுப்பா இவங்கெல்லாம். டைம் என்ன தெரியுமா? விடிய காத்தால 9 மணி. இந்த டைமில் எவனா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பானடா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் பன்னீரோடு கூட எழுந்து பேசுகிறாரு. அவ்வளோ பேருடைய இருதயமும் குத்தப்பட்டு அவ்வளோ பேரும் ரசிக்கப்பட்டாங்க. நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுட்டு வெளில வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கும், உங்கள் வார்த்தையில் ஒரு அதிகாரம் இருக்கும், உங்கள் வார்த்தையில் தேவ பிரசன்னம் இருக்கும். அந்த அபிஷேகம் அவங்கள பிடிச்சு கொண்டு வந்துடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உபவாசித்து காத்திருந்து செபித்து இந்த அபிஷேகத்தை தாகத்தோடு பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை குறித்ததான ஒரு அருமை இருக்கும். அதனோட கூட வரத்தை வைப்பார். அந்த வரம் உங்களுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். வரம் வந்துருச்சு, அப்புறம் என்ன பண்ணும்? பாஸ்டருக்கு பாய் சொல்லிட்டு நம்மளே ஒரு தனியாக ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருந்தோம். அப்படி இல்லை, சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். என்னது? சபைக்குள்ள அடங்கி இருக்கணும். பாஸ்டர் இந்த இடத்துக்கு போய் நீங்கள் ஜபிங்க அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் போய் ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்கிட்டு வந்துட்டு பாஸ்டர்கிட்ட சொல்லி அவங்கள என்ன பண்ணும்? ஐயா நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் போன மாதிரி சொன்ன மாதிரி நான் போய் ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி இருந்துச்சியா, ஜெபம் பண்ணோம், அந்த பொண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சு, அந்த பையன் ரிலீஸ் ஆகிட்டான், கட்டு உடஞ்சிருச்சியா, நல்லா இருக்குது. வரம் பெற்ற பிறகு நம்ம ஊழியக்காரங்களுக்கு மேலே இல்லை. நாங்கள் எல்லாருமே என்ன அற்புதம் அடையாளம் செஞ்சாலும் எல்லாருமே இயேசு கிறிஸ்து கீழே தான். ஓகேவா? நீங்கள் என்ன அபிஷேகம் வளர்ந்து வல்லமையை பெற்று ஊழியத்தில் கர்த்தரவங்களை பயன்படுத்தினாலும் உங்களுடைய மெய்ப்பனுக்கு கீழே அடங்கியிருக்கணும். இது மூல உபதேசம். இந்த மூல உபதேசம் கடைசி வரைக்கும் சாவர வரைக்கும் மாறாது. எப்படி ஞானஸ்தானம் மாறாதோ, அபிஷேகம் மாறாதோ, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுன்றது மாறாதோ, இதெல்லாம் மூல உபதேசம். இதில் நீங்கள் உறுதியாக சாகிற வரைக்கும் நடக்கணும். அவர் இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, அதுக்காக நான் வரல கிரல, இது அது இந்த இடம் கிடையாது. என்ன ஆனாலும் தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தில் வந்து காத்திருந்து ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்தில் பேச 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 உங்களை வேற மனுஷனாக மாற்றுவார். அவருக்கு கீழே அடங்கி இருக்கும் பொழுது நீங்கள் உயர்வீங்க. பேதுருவும் சீஷர்களும் அவருக்கு கீழே அடங்கி இருந்தாங்க. புரியுதா? இது அபிஷேகத்துக்கு அடுத்த லெவலுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அபிஷேகம் பெற்றுட்டாச்சு. அபிஷேகம் பெற்ற நீங்கள் தெரியினவர்களாக மாறணும்னா அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு கீழே இருக்கணும். நீங்கள் டிசைப்பிளாக மாறிட்டு அந்த டிசைப்பிளாகவே உங்களுடைய தகப்பனு கீழே ஆவிக்குரிய தேவ மனுஷனுக்கு கீழே அடங்கி இருக்கணும். அடங்கியிருந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடக்கணும். சில வேளையில் இங்கே ஒரு ஆள் இருப்பீங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு கட்டு உடைக்கிற அபிஷேகம் இருக்கும். இன்னொருத்தவங்களுக்கு வேற ஒரு அபிஷேகம் ஹீலிங் வரம் இருக்கும். ஒவ்வொருத்தவங்கள பாஸ்டர் அறிஞ்சு அவர் நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் போய் சொன்ன நான் ஜெபம் பண்ணால் போவாதா? ஏன் எங்களுக்கெல்லாம் எல்லாம் அந்த மாதிரி எங்களுக்குள்ளேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கிறாரு. அது சொல்ல மாட்டேன்றீங்க. எங்களுக்குள்ளேயும் அதே ஆவியானவர் தான் இருக்கார். வரங்கள் வேறு வேறு. அவர் உங்களை யூஸ் பண்ணிவிட்டு உங்களை எப்படி சொல்கிறது, உங்களை புறக்கணிச்சுட்டு அவங்கள பயன்படுத்துகிறாங்கன்றது கிடையாது. உங்கள் வரங்களை ஊழியக்காரன் அறிந்திருக்கிறார். அது
ஊழியக்காரர் இருந்திருக்கிறாங்க, பார்க்குறாங்க இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க, இந்த ஐயா எப்படி இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள என்ன வர செயல்படுது. இந்த அபிஷேகத்தில் அவங்கள நடத்தி அவங்கள உபயோகப்படுத்தி அவங்கள வேறொரு மனுஷனாக மாற்றி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ளே நீங்கள் எல்லாம் அடுத்து இந்த பிள்ளை இருக்கிற மாதிரி சபைக்கு தூணாக மாறணும். என்னவா மாறணும்? ஆமாம், தூணா மாறுறதுன்றது வாங்க வெளிப்படுத்தல் வாங்க. நேரம் வேற ஆகுது. வெளிப்படுத்தல் வந்துட்டீங்களா? ஓகே, 3வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கிறேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே. ஆமா, எப்படி? அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஜெயிக்கணும். ஆவிக்குரிய போராட்டம் வரும், பிரச்சனை வரும், பிசாசு எதிர்த்து நிற்பான், நமக்கு விரோதமா பிள்ளைங்களுக்கு விரோதமா எழுமுவான். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பிசாசை ஓட ஓட அடிச்சு துரத்தணும். என்னது சொல்லவே மாட்டேன்றீங்க? எங்க பாஸ், எங்க வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடும், வராது. அதுக்கு தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்றது. புரியுதா? அபிஷேகம் தான் உங்களை அடுத்த லெவலுக்குள்ள கொண்டு போகும். அபிஷேகம் இல்லாமல் காரியங்களை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஜெயிக்கிறவங்கள அப்போ தான் மாற முடியும். பயந்து போன பேதுரு, இயேசுவை மறுதளிச்சுட்டு போன பேதுரு, ஆனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் தைரியமானா ஜெயங்கொள்ளுகிறவனா பேசினவனை என்ன பண்ணார்? ஆண்டவர் உபயோகப்படுத்துறாரு. அவனுடைய வாயின் வார்த்தைகளில் அபிஷேகத்தை வச்சிருந்தாரு. அந்த வார்த்தை இருதய கடினமுள்ள ஜனங்களுடைய இருதயத்தில் போய் குத்தி அந்த ஜனங்களை மனம் திரும்ப செய்து அந்த ஜனங்களை கிறிஸ்து இயேசுவுக்கு நேராய் வழிநடத்தி அன்னைக்கே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அன்னைக்கே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அன்னைக்கே ஞானஸ்நானம் பட்டாங்க, அன்னைக்கே சபையில் சேர்க்கப்பட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அபிஷேகம் ரொம்ப ரொம்ப அவசியம். அபிஷேகம் ஒரு மனுஷனை வேறையா மாற்றும். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கிற ஆளுன்றதை மறந்துடக்கூடாது. அபிஷேகம் பெற்ற நான் யாரு? எப்படி சொல்றீங்க பாருங்க. உங்களுக்கெல்லாம் குளுக்காண்டி இல்லை, லாரி குளுக்காண்டி ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாலும், ஒரு லாரி ஃபுல்லாக குளுக்காண்டி வந்தாலும் எனர்ஜி வர மாட்டேங்குது. என்னது எனர்ஜி வர மாட்டேங்குன்னு சொல்லலை, இல்லை, அந்த ஜெயங்கொள்ளுகிறவன்றது வரமாட்டேங்குது. நீங்கள் உங்கள் அபிஷேகம் பெருசுன்றதை நீங்கள் உணர்ற வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. சரி, இப்படி சொல்லலாம். நேற்று வரைக்கும் உங்கள் கையில் ஒரு அமௌண்ட்டும் இல்லை, உங்களை யாரும் மதிக்கலை. ஓகே, நமக்கே தெரியல பணம் இருந்தால் தான் நம்மளை மதிப்பானுங்கன்ட்டு. ஓகேவா? இன்னைக்கு நம்ம கையில் ஒரு 100 கோடி கர்த்தர் கிருபை ஏதோ ஒரு வகையில். அம்மா, நேற்று நைட் எனக்கு ஆண்டவர் உங்களை ஞாபகப்படுத்த ஒரு பணக்கார ஒரு மனுஷன் திடீர்னு வராரு. உங்களுக்கு இதாம்மா இதில் ஒரு பங்கை கொடுக்க சொன்னார், எனக்கு நேற்றுலேருந்து ஆண்டவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் ஒரு செக் எழுதி, டிடி செக்கு கூட வேணா, டிடி கன்ஃபார்மாக கிரெடிட் ஆயிரும். ஓகே, பேங்க்கில் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இருப்போங்க? எப்படி இருப்போம்? சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எதையா கவலைப்படுவோமா? வாஷிங் மிஷின் வேலை செய்யலை, டேய் தூக்குடா, உஷாருக்கு என்னது தூக்கி போடு, ரொம்ப வருஷமா அதே தகர டப்பா வச்சு ஓடிடணும், வேற மாற்று. வீடும் ஓட்டையாக இருக்குது, விடு. 100 கோடி இருக்குல்ல, 1 கோடியில் வீடு வாங்குகிறோம், எல்லாத்தையும் புதுசாக வாங்குகிறோம், புது ஆளாக புது மனுஷனாக புதுசாக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். எப்படி? அப்பேச்சு மாறுது, நடவடிக்கை மாறுது, செயல்பாடு மாறுது, எல்லாமே மாறுது. அப்போ இந்த அபிஷேகம் வந்த பிறகு மாற மாட்டேன்றீங்க. அபிஷேகம் 1000 கோடியை காட்டிலும் பெருசு. அல்லேலூயா. அபிஷேகம் உங்களுக்கு காலு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்து போடும். அபிஷேகம் உங்களை வேற மனுஷனா மாற்றும். இந்த அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். இந்த அபிஷேகம் உங்களை உயர்த்தி கொண்டு போய் சிங்காசனத்தில் வைக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல், சரி நீங்க எடுங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். எடுத்துறீங்களா? வாசிக்கவா? 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் இறங்கி இருந்தார். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாருன்னு அர்த்தம்.
இந்த அபிஷேகம் தான் அவனை கோலியாத்தை முறியடிக்க வச்சிச்சு, சிங்கத்தை மேற்கொள்ள வச்சது, கரடியை மேற்கொள்ள வச்சது. சாரி, இந்த அபிஷேகம் தான் சிங்காசனத்தில் உட்கார வச்சது. இந்த அபிஷேகம் தான் அந்த தேசத்தையே அவன் காலு கீழே கொண்டு வர வச்சது. இந்த அபிஷேகம் தான் சகல ஆசீர்வாதங்களை அவன் காலு கீழே கொண்டு வந்து போட்டுச்சு. இந்த அபிஷேகம் இல்லாத பொழுது ஒரு மனுஷனும் மதிக்கல. பணம் இல்லாத போது ஒரு மனுஷனும் மதிக்க மாட்டான். ஆனால் பணத்தோட ரொம்ப மேன்மையானது என் ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம். இந்த அபிஷேகம் உள்ளே வரும் பொழுது நீங்கள் வேற மனுஷனாக பேசணும். உள்ள ஒரு 100 கோடி வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசணும்? வாஷிங் மிஷின் ஓடல, தூக்கிடாத, தூக்கி போட்டு வேற வாங்கடா, வீடு ஓட்டையா இருக்குமா, நான் இந்த பாரு இந்த வாரம் போகிறோம், நல்ல ஒரு பங்களா மாதிரி ஒரு வில்லாவை அழகாக புக் பண்ணுறோம், 2 காரும் புக் பண்ணுறோம், நம்ம ஸ்டேட்டஸ் ஆண்டர் ஆசீர்வச்சு மாற்றிட்டாருமா, நீ எதை பற்றி கவலைப்படாத. எப்படி பேசுகிறோம்? இப்படி மாறுதில்ல பேச்சு, ஒரு தில்லு, ஒரு தைரியம், ஒரு பேசல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல. ஆனால் இந்த அபிஷேகம் வந்த பிறகு ஏன் இருக்க மாட்டேங்குது? வசனத்தை அதுக்கு தான் தேடி தேடி வாசிங்கன்றது. எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்னை உயர்த்தும். இந்த அபிஷேகம் என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் மேற்கொள்ள வைக்கும். இந்த அபிஷேகம் என்னை வேற மனுஷனா மாற்றும். இந்த அபிஷேகம் நான் செய்ய முடியாததை செய்ய வைக்கும். இந்த அபிஷேகம் ஞானம் இல்லாத என்னை ஞானவானாய் மாற்றும். இந்த அபிஷேகம் என்னது? ஞானமே இல்லாத என்ன பண்ணும்? ஞானவானா மாற்றும். ஆட்சி செய்யறதுக்கு ஞானம் இல்லை. ஆடு மேய்ச்சவனுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வந்த பிறகு அந்த தேசத்தையும் ஜனங்களையும் ஆளுகிற, ஞானமாய் நடத்துகிற ஞானத்தை ஆவியானவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அபிஷேகத்தை கேர்லெஸ்ஸாக நினைச்சிங்கன்னா இந்த அபிஷேகம் உங்ககிட்ட ரொம்ப வேலை செய்யாது. வருவீங்க, ஷாபா கார் ராபா அப்படியே ரெண்டு பேசுவீங்க, அப்படியே போவீங்க. அபிஷேகம் பட்டுட்டேன். இந்த அபிஷேகத்தில் வளரணும். கொஞ்சம் யுத்தம் வரும், கரடி வரும், சிங்கம் வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஆனால் ஜெயிக்கிறது யாரு? சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு அக்கா மட்டும் சொன்ன, நாங்கள் தான், அது உனக்குன்னு சொன்னார். அப்போ நீங்கள் தான் வாய்த்திருக்கணும். உங்களுக்காக பக்கத்தில் உள்ள அக்கா சொல்ல மாட்டாங்க. நாங்கள் தானே உங்களுக்கு சேர்த்து சொல்கிறாங்க. யாரு? நான் தான். இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கிட்ட பிறகு வேற மனுஷனா பேசணும், வேற மனுஷனா நடக்கணும், விசுவாசத்தில் தேறினவர்களாக மாறணும், கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங் ஆகணும், ஜெபம் இன்க்ரீஸ் ஆகணும், உபவாசம் இன்க்ரீஸ் ஆகணும். பிரச்சனை போராட்டம் வரும்போது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறாங்க. பேதுருவும் மற்ற சீஷர்கள், ஆண்டவரே எங்களை இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னுமோ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே இது சத்தியத்தை சத்தியமாக பிரசங்கிக்கணும், தைரியம் கொடுங்க, எங்களை பலப்படுத்துங்கணுமோ அவங்க இருக்கிற இடம் என்னது? அசைந்தது. போராட்டம் வரும், 4 பேரை கண்டத்தில் அறிவான், எச்சத்து போவான், சொந்தக்காரன் அன்னைக்கு வரைக்கும் இருப்பாங்க. நம்ம ஏசாமிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அபிஷேகம்லாம் போய்ட்டு நல்லா அந்நிய பாஷையில் பேசும்போது, ஐயா இது என்ன எந்த நேரமும் கத்திக்கிட்டே இருக்குது. அவனுக்கு தெரியாத ரகசியம், இது கையில் இருக்கிற பெரிய வைரம், இது உங்களை வேல்யூபுளாக மாற்றிடும். ஒன்றுமே இல்லாதவனை ராஜாவாக மாற்றினது போல் உங்களை வாழ்க்கையவே அலங்கரித்து ஆசீர்வாதமாய் மாற்றிடும். அல்லேலூயா. அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப என்ன பண்ணும்? அவசியம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 முதல் 37 வரைக்கும் வாசிக்கலாமே. வாசிங்க. அல்லேலூயா. ஆமாம், இப்போது போராட்டம் வருது, சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு, இப்போது நிஜமான ஒரு மனுஷனே வரான். ஓகே, இதே போல் நீங்கள் அபிஷேகத்தில் வளர்ந்து ஆண்டவருக்குள்ளே பெருகும் பொழுது, பலப்படும் பொழுது, வசனத்தில் நடக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைங்களுக்கு விரோதமாக, வீட்டுக்காருக்கு விரோதமாக, மனைவிக்கு விரோதமாக பிசாசு ஏதாவது ஒரு போராட்டம் கொண்டு வரும் பொழுது அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். பிசாசு வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கணும்னு பார்க்குது. என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆட்டை திருடணும்னு நினைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணான்? தூக்கிட்டு போன
அந்த கரடி அடித்து சிங்கத்தை அடித்து காலி பண்ணது போல் என் வீட்டுக்குள்ளே சமாதானத்துக்கு எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை என் பிள்ளைகளையும் என் வீட்டுக்காரையோ என் மனைவியோ கர்த்தரை விட்டு பிரித்து நீ கொண்டு போய் ஒன்று பண்ணிடலான்னு நினச்சிட்டேன்னா முடியாது. அப்போ என்ன பண்ணணும், உஷாராயிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும், உபவாசிக்க ஆரம்பிச்சிடணும். தேவனுக்கு பிரியமாக ஆண்டவரே இந்த ஆடை நான் மீட்கிற வரைக்கும் நான் என் ஜபத்தை உபவாசத்தை நான் விட மாட்டேன். ஒரு முறை நம்ம பால் தினகரன் இருக்காங்கல்ல, அவர் அந்த காலேஜில் படிக்கிற டைமில் வழி விலகி போய் சில தப்பான ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து தப்பான பழக்க வழக்கத்துக்குள்ளாகி அப்படி சாட்சி கேட்டு ஒரு பெரிய ஊழியக்காரருடைய குடும்பத்தில் நடந்தது சொல்கிற பாருங்க. வழி விலகி ஆண்டவர் விட்டு தூரமாக போயிட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டி என்ன பண்ணாங்களாம், உபவாசம் போட்டு ஆண்டவரே ஒரு செவ்வாய்க்கிழமை தோறும் என் பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுறேன், உபவாசித்து ஜெபிக்கிறேன், என் பிள்ளையை நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க. என்னது, என் பிள்ளையை நீங்கள் மீட்டு கொண்டு வாங்க. சிங்கத்தின் வாயிலிருந்து ஆண்டவர் பிடிங்கி எடுத்துகிட்டு வந்தார். சிங்கத்தின் வாயை கிழிச்சு ஒன்றுமில்லாமல் ஆகி அடித்து துவம்சம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை பிசாசு ஏதாவது ஒரு வகையில் ட்ராப் வச்சு பிரித்து உங்களை ஆண்டரை விட்டு தூரமாக தூக்கிட்டு போகணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், உபவாசம் போட ஆரம்பிச்சணும். நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நல்லா அந்நிய பாஷை பேசி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அந்நிய பாஷை பேச 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 பிசாசின் கிரியைகள்லாம் அறுபட்டு போகும். அல்லேலூயா. எப்படி அறுபட்டு போகும் சொல்லும்போது என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஒரு அல்லேலூயாவே வரமாட்டேங்குது. அல்லேலூயா கேட்டு வாங்கல. அல்லேலூயானா நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக உள்ளே வாங்கியிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். புரியுதா? உள்ளே எவ்வளவு சந்தோஷமாக வாங்கினீங்கன்னு தெரியுது. என்ன பாஸ்டர், வீட்டில் நடக்கிற பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும், வீட்டில் நடக்கிற போராட்டம் எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், ரகசியம் இதுதான். தாவீதை போல உயர 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 தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிச்சு பாருங்கள். அதிகாலையில் உங்கள் சிறையிருப்பு கம்ப்ளீட்டாக மாறிடும். ரகசியமே ஜபம்தான். வசனம் சொல்லுதில்ல, முதலாவது ஆமாம் நம்மளுக்கு அதெல்லாம் விட்டுட்டு பிரதர் வேறு ஏதாவது பைபாஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? சிக்னல் ரொம்ப இருக்குது, பைபாஸ் ரோடு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், சர்ன்னு போயிடலாம். 10 நிமிஷத்தில் போகிற மாதிரி ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கிடையவே கிடையாது. இங்கே நிறுத்தி நிறுத்தி தான் போகும். ஆனால் வாழ்க்கை ஆண்டவர் அந்தந்த டைமில் ஒன்று கற்றுக் கொடுப்பார். வாழ்க்கையில் எதையும் ஈஸியாக மேற்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் நீங்கள் போய் உபவாசித்து ஜெபித்து அபிஷேகத்தோடு அதனுடைய காரியங்களை முறியடிக்க கர்த்தர் உங்கள் மூலியமாக அந்த பிசாசின் கிரியைகளை அறுப்புண்டு போக செய்து உங்கள் பிள்ளைய, உங்கள் வீட்டுக்காரரை, உங்கள் மனைவியை ரட்சித்து கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வச்சு என்ன பண்ணுவார், வாழ செய்வார். அல்லேலூயா. அப்பொழுது உங்கள் குடும்பம் உலகத்தில் உள்ளவங்களாம் சொல்லுவான், இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அல்லேலூயா. நாம் என்னன்னா கொஞ்ச நாளே சொர்ந்துடுறோம். எப்படி? அதனால தான் வெளிப்படுத்த சொன்ன ஆண்டவர் யாருக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா, ஜெயங்கொள்ளுகிறவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பிதாவின் வீட்டில் தூணாக்குவேன். அவன் ஒரு நாளும் ஒரு காலமும் அதிலிருந்து விட்டு விலகிறதே கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படி மாறிடணும். நமக்குள்ள ஓடுற பிளட் அப்படிங்க ஓ பாசிட்டிவ். கரெக்டா? உங்களுக்கு என்ன, எனக்கு ஓ பாசிட்டிவ். அந்த பிளட்டை சொல்லலை, என் ஏசு சாமியினுடைய பிளட்டு. அது என்னைக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிச்சோ நம்மளுடைய டிஎன்ஏ அதை ஃபுல்லாக அழிச்சிரும். அவர் டிஎன்ஏ உள்ளே நம்மளை வேற மனுஷனாக மாற்றி உலகத்தில் அவர் நம்ம மூலியமாக அவர் வெளிப்படுவார். அவர் போகும் பொழுது நம்ம மூலியமாக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். கரெக்டா இல்லையா? செயல்படுத்துறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாஸ்டர் நீங்கள் சொல்லிட்டு போயிடுறீங்க, போராட்டம் வந்தால் நானும் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க தான் பேச பண்ணுறோம். அதுக்கு தான் சொல்கிறேன், குடும்ப ஜெபம் அவசியம், தனி ஜெபம் அவசியம், ஆராதனை அவசியம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது அவசியம், நிதானிக்கிறது அவசியம், பைபிளை வாசிக்கிறது அவசியம், தியானிக்கிறது அவசியம். இதெல்லாம் அவசியமாக இருக்கும் பொழுது தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பீங்க. தாவீது மாதிரி எந்த நேரமும் அந்த மனுஷன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் எங்கே இருந்தாலும், ஆடமைச்சாலும் சரி, வனாந்திரத்தில் இருந்தாலும் சரி, ராஜஸ்தானத்துக்கு வந்தாலும் சரி, ஆண்டவர் அதிகாலையில் எழுந்து என்ன பண்ணார், தேட ஆரம்பித்தார். நம்ம பண்ணுறோமா? நம்ம அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை வேற மனுஷனாக மாற்றுறதுக்காக அவர் பிரயாசப்படுறார். இந்த ஊரில் இது வரைக்கும் தெரியப்படாத நீங்கள், இந்த சபை இந்த திருப்பூர்லேயே
பேசப்படுற எழுப்புதல் மிக்க சபையா மாறணும். அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு ஒரு தூணா மாறிட்டீங்கன்னா இந்த தூண் அநேக ஜனங்களை உள்ள கொண்டு வந்துடும். வாயை திறக்கணும். வீட்டில் உள்ளவங்களுக்காகவே போராடுறது கஷ்டமான அப்புறம் மற்றவங்களுக்காக நீங்கள் எப்படி போராடி ஜெபிப்பீங்க? என் வீட்டில் உள்ள பிரச்சனை எனக்கு தான். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்க, ரகசியம் ஒன்று தான். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் பிள்ளையை மீட்டுட்டு வந்துடுவார், உங்கள் வீட்டுக்காரரை மீட்டுட்டு வந்துடுவார், உங்கள் மனைவியை மீட்டுட்டு வந்துடுவார். எங்கள் சர்ச்சில் ஒருத்தவங்க பயங்கர பிராமின். எப்படின்னா அந்த இந்த ஐயா ரசிக்கப்பட வந்துட்டார். ஏதோ ஒரு வகையில் பேங்க்கில் வேலை செய்யும் போது அங்கே உள்ள விசுவாசி யாரோ ஒருத்தவங்க சொல்லி ரசிக்கப்பட்டாங்க. இவர் சர்ச்சுக்கு போகிறது மாத்திரம் இல்லாமல் அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பெண் பிள்ளைகளும் ட்வின்ஸ். 2 பெண் பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு சண்டே கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு திருப்பி கூப்பிட்டு வருவாங்க. இந்த அம்மா எல்லா பூஜையும், அந்த அம்மா பக்கா பிராமின். அந்த அம்மா எல்லாம் பண்ணி பார்த்து ஒன்றுமே நடக்கலை. ஆனால் இது இவ்வளோ கடவுளை நம்புகிறேன், எங்களுக்கெல்லாம் 33 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல பிராமின்ஸ்லாம். எல்லாத்தையும் உடனே பார்த்து சூழ்நிலை மோசமாக இருக்கும் பொழுது ஒன்றுமே நடக்கலை. அந்த அம்மா உண்மையிலேயே நீர் தான் கடவுள்னா, உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு உள்ள ஒரு வார்த்தையை எதிர்பார்த்து அந்த அம்மா செஞ்சு காமிங்க பார்ப்பானா. உருளைக்கிழங்கு அந்த அம்மா கட் பண்ணுறாங்களோ, உள்ள அவங்க எதிர்பார்த்து ஒரு வார்த்தை அது உள்ளே இருந்துச்சு. என்ன மனசில் நினச்சாங்களோ அந்த வார்த்தை இந்த உருளைக்கிழங்குக்குள்ளே இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ஷாக்கு. டே, இவ்வளவு வருஷமாக நானும் உருளைக்கிழங்கு வெட்டுறேன், ஒரு வார்த்தையும் உள்ளே இருந்ததில்ல. பூச்சி வேணா இருக்கும், புழு வேணா இருக்கும், ஆனால் என்னடா இது வித்தியாசமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஏதோ வச்சுருக்கிறாங்க டெஸ்ட். அப்புறம் அந்த அம்மா அதுக்கு மேலே என்ன பண்ணாங்க, மாறி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. முழுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டு இன்னைக்கு இந்த குடும்பம் முழுசாக ஊழியம் செய்கிறாங்க. அல்லேலூயா. போராட்டம் வரும், பிரச்சனை வரும், ஜெயிக்கிறது நீங்களா மாத்திரம்தான் இருக்கணும். ஆனால் அந்த மனுஷர் இருக்கார்ல, அந்த ஐயா, அந்த அங்கிள் ஒரு நாளும் சபைக்கு வர்றதை விடவே மாட்டார். வீட்டில் பிரச்சனைனா சபைக்கு வர்றது கிடையாது, வீட்டில் பிரச்சனைனா கம்யூனியன் எடுக்கிறது கிடையாது. தேவ சமூகத்தில் வாங்க, வசனம் சொல்லுது கம்யூனியன்றது அவரை நினைவு கூறும்படி அவர் வருகை மட்டும் இதை செய்யணுன்றார். பிசாசு நேற்று நைட்டு சண்டை மூட்டி விட்டு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுவேன், இந்த கம்யூனியன் எதுக்கு எடுக்கிற? வசனம் சொல்லுது இதில் எடுக்கலைன்னா அவரோட பங்கு இல்லைன்றது வசனம். இப்போ பங்கு இல்லாதபடிக்கு என்ன பண்ணால் பிரச்சனை பண்ண ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நான் ஒப்புரவாகிறேன், மன்னிக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே போகும்போது நான் சமாதானமாக இருக்கணும், என் வீட்டுக்காரன் நேசிக்கிறேன், என் மனைவியை நேசிக்கிறேன், இப்படி ஒப்புரவாகி தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கம்யூனியன் எடுங்க. உங்கள் வீட்டுக்காரியத்தை அவர் ஒழுங்குபடுத்திடுவார். அல்லேலூயா. எங்கன்னா அதை சாக்க வச்சுட்டு கம்யூனியனே பங்கு போடுறது. ஒரு தடவை நீங்கள் கம்யூனியனை விஷ் பண்ணீங்கன்னா பிசாசு ஏதாவது ஒரு ரீசனை கொண்டு வந்து இந்த சுத்திகரிக்கிறதே உங்களுக்குள்ளே போய் எது செய்யும்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் செய்யும். ஆமாம், இந்த அபிஷேகம் எப்படி செய்யுமோ அதே போல் ஆண்டவருடைய ரத்தம் நம்மளுடைய டிஎன்ஏவை மாற்றி அவருடைய டிஎன்ஏவாக மாற்றி உலகத்தில் இவன் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைடாவன் அப்படின்னு சொல்லும். உங்கள் சொந்தக்காரங்க உங்களை மதிக்கலையா, உங்களுடைய உற்றார் உறவினருக்கு மதிக்கலையா, பக்கத்து வீட்டுக்காரன் மதிக்கலையா, ஒன்றும் இல்லை, உங்கள் அபிஷேகம் உங்களை யாருன்னு வெளிப்படுத்தும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் தான் உங்களை வேற மனுஷனாக மாற்றும். இந்த அபிஷேகம் உங்களை வேற மனுஷியாக மாற்றும். இந்த அபிஷேகம் உங்களை மோசையாக மாற்றும். இந்த அபிஷேகம் உங்களை பேதுருவாக மாற்றும். இந்த அபிஷேகம் உங்களை பவுலாக மாற்றும். இந்த அபிஷேகம் உங்களை வல்லமையுள்ள தேவ மனுஷியாய் மாற்றும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் சாதாரணம் நீங்கள் நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஆசீர்வாதம் இருக்கும், எல்லாம் இருக்கும், பிசாசு சில காரியத்தை கொண்டு வந்து போட்டு அப்படியே டம்ப் பண்ணி வச்சுருப்பான். போராட்டம் வருது, பிரச்சனை வருதுன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, உங்கள் கூட ஏசப்பா இருக்கார். உங்கள் சேரியட்டில் உங்கள் ரதத்தில் என் ஏசாமி உட்காந்துட்டாருன்னு அர்த்தம். போகிற இடத்துலலாம் வெற்றி பெறுறது நீங்கள் மாத்திரம்தான். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் தலை வணங்க ஆரம்பிச்சிடும். தாவீது அந்த சேரியட்டில் உட்காந்து அவன் போகும் பொழுது எல்லா ஜனங்களும் கூட வேற யாரும் இல்லை, அவங்க அண்ணன்மாருங்களே தலை வணங்கி இருக்கணும். அந்த கண்ணத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த அபிஷேகம்ன்ற அந்த ரதத்தில் ஏறி ஏசாமி கூட பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, உங்களை வேற மனுஷன் ஆக்கிடுவார். உங்களை வேற மனுஷன் ஆக்கிடுவார். ஆண்டவர் உங்களை வேற மனுஷன் ஆக்கும் பொழுது உங்கள் மூலியமாக செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். யாத்ரா 34:10 வசனம் வாசிங்களேன். யாத்ரா 34:10. எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை, ஆமா, அதே முன்னாடி உள்ள வார்த்தை இருக்கு, எப்படி இருக்கு, உன்னோட கூட இருக்கிற, பக்கத்தில் இருக்கிறாங்கல்ல நெய்பர்ஸ்,
பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரன், மாமன், மச்சான் எல்லாரும் பார்ப்பாங்க. உங்க கூட கர்த்தர் இருந்து செய்கிற செய்கையை பார்ப்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஆமென். செஞ்சாரா இல்லையா? அவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கா கொடுக்குறார். அபிஷேகத்தை பெற்றுட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், நீ வளரு, வார்த்தையை தியானிங்க, அபிஷேகத்தில் வளருங்க. ஆண்டவர் சொல்றார், இதே வார்த்தையின்படி மோசே கூட இருந்து நான் செஞ்சது போல உன்னோடு கூடவும் இருந்து நான் செய்வேன். அல்லேலூயா. அவர் மாத்திரம் பயன்படுத்த மாட்டார், உங்களையும் பயன்படுத்துவார். எவ்வளோ பேர் 1 மணி நேரமாக ஜெபிக்கிறீங்க? அரை கையெல்லாம் வேணாம், ஒன்று முழு கையாக தூக்குங்க, இல்லை கீழே வச்சிருங்க. 1 மணி நேரம். ஓகே. அதிகாலையில் எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஓகே, சூப்பர். இதெல்லாம் பெரிய சபையிலே வரமாட்டேங்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாசி அப்பா நல்ல வேலை நம்மளை காப்பாற்றிட்டாங்கப்பா. உண்மை சொல்லணும்னா இப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷருக்காக நான் நன்றி தான் சொல்லணும். உங்களை வளர்த்து விட்றாரு. நீங்கள் வளருங்க, பெருகுங்க, நீங்கள் தேவனுக்காக பிரகாசிங்க. 1 மணி நேரம் ஜெபிங்க. அதிகாலையில் ஒரு 3, 3:30, 4 அந்த டைமில் எந்திரிச்சு தேவ சமூகத்தில் அக்கா சொல்கிறாங்க, எப்படி வரும் பாருங்க தூக்கம், சும்மா போத்துனா அப்படி சும்மா சுகமாக வரும். ஒன்று ரகசியம், அதிகாலையில் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. வசனம் சொல்லுது, அவர் இருட்டோடே எழுந்து அதிகாலமே எழுந்து முழுவதும் அப்படின்ட்டு. ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஜெபத்தில் தான் உங்கள் அபிஷேகம் பெருக ஆரம்பிக்கும். அவர் பேசுவார், வார்த்தையை கேட்பீங்க, வசனத்தை ஞாபகப்படுத்துவார். உங்களை வேற மனுஷனை மாத்திர இடமே உங்கள் ஜெபம் தான். நீங்கள் போய் ஒரு 1 மணி நேரம், அந்த 1 மணி நேரம் உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பழகிருச்சுன்னா அது 4 மணி நேரமாக மாறும். 4 மணி நேரன்றது சில வேலையில் அரை நாளாக கூட மாறும். மாறிச்சுன்னா உங்கள் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சொல்லும் பொழுதே அந்த ஒரு சந்தோஷத்தை ஃபீல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்போது இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டு வேற மனுஷன் அந்த உலகத்துக்குள்ளே போகணும். எந்த மனுஷனையும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். எப்படி? எந்த மனுஷனையும் உங்கள் பேச்சு திறமையினால, உங்கள் ஞானத்தினால, பரிசுத்த ஆவியை கொண்டு நீங்கள் பேசும் பொழுது ஆண்டவர் அவங்கள ஒன்றும் பேச முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுருவார். என்னது? அந்த மாதிரி வாக்கு கடங்காத பெரிய ஞானத்தை என்ன பண்ணுவார், உங்களுக்குள்ளே வச்சுருக்கார். அவர் பேசுவார், இதை பேசு, இதை பேசு, இதை பேசு, இதை பேசுன்னுவார். பேச 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 ஒன்றும் பேச முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ணுன்னா, உங்களுக்கு முன்னாடி வர கோலியாத்து, சிங்கம், கரடி, எப்படிப்பட்ட ராஜ்யமே எழும்பினாலும் அதெல்லாம் முறியடிச்சு அங்கே ஜெயிக்க, உங்களை சாதித்த பிள்ளைகளா, ஜெயிச்ச பிள்ளைங்களா உங்களை நிறுத்துறதே அந்த அபிஷேகம் தான். அல்லேலூயா. நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனம் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஓகே. இந்த அபிஷேகம் என்ன பண்ணுனா, நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்வார். எல்லாம் மந்திரக்கட்டாக இருந்தாலும், என்ன பிலிசூனியமாக இருந்தாலும், உங்கள் அபிஷேகத்துக்கு முன்னாடி முறிஞ்சு போகுன்றதை மறந்துடாதீங்க. உங்கள் அபிஷேகம் பெருசுன்னு அதனால தான் சொல்லி கொடுத்தேன். இந்த அபிஷேகம் பெருசு. இந்த அபிஷேகத்தினால பேய், பிசாசு, பிலிசூனி எதுவும் என்ன பண்ணாது, உங்கள் நிலையிலையும் சீண்டாது. பவுல பாம்பு கடிச்சிட்டு பாம்பு செத்துச்சா? பவுல் செத்தாரா? இந்த அபிஷேகம் பெருசுன்னு நீங்கள் உணர்ற வரைக்கும் அவன் பேசாட்டு பாம்பு கடியை வாங்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. பாம்பை உதறி விடுறாரு, அது போயிட்டு அது போட்டு செத்து போகுது. ஆனால் மனுஷன் இவர் சாவார் எதிர்ப்பது, எப்படா சாவம், எப்படா விழுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் நீங்கள் விழுவீங்கன்னு, ஆனால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. உங்கள் அபிஷேகம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும். கர்த்தரே அந்த ஆவியானவர். அல்லேலூயா. இதை நீங்கள் புரிஞ்சிங்கன்னா வேற மனுஷனை மாறிடுவீங்க. அதனால தான் சபையில் ஏன் வாரம் சபைக்கு வாங்க, சபை கூடி வருதில் விட்டு விடக்கூடாது. இந்த அக்கா சரியில்லை, இந்த அக்கா பேசிச்சு, அந்த அக்கா பேசிச்சு, இப்படியாக்கன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் வரதை விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில் பின்மாற்றத்தில் போயிடுவீங்க. தேவ சமூகத்தில் வர ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை புதிதும் கூர்மையும் உள்ள பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் அப்படின்னு. நீ மலைகளை மிதித்து குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவேன். நீ வேற மனுஷனா மாறிடுவேன். You will become more stronger than before. நீ யாருன்னா இதுக்கு முன்னாடி இருந்த மனுஷனை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷனா மாறிடுவீங்க. அந்த மனுஷன் எப்படின்னா, மலை மாதிரி இருக்கா பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன், அடிச்சு ஒரு நைட்டில் துவம்சம் பண்ணிடலாம்.
ஜேசிபி ஓட்டுற ஒரு ஆளுக்கு சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும், தம்பி இடிச்சிடியாப்பா, ஒன்று நாளைக்கு காலையில் வந்து பாருங்கய்யா அப்படின்னும். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டுவான். காலில் பார்த்தா வீடு இருந்ததுக்கு அடையாளம் தெரியாது. அடிச்சு துவம்சம் பண்ணி சமமாக்கி லாரியை ஏற்றி அமுச்சு விட்ருவான். ஆண்டவர் உங்களை அப்படி தான் மாத்துறாரு. புதிதும் கூர்மையும் உள்ள பற்கள் உள்ள எந்திரமாய் அவர் மாத்துறார். எந்திரத்தை சும்மா வச்சிருக்கூடாது, இந்த எந்திரத்தை உபயோகப்படுத்தணும். அபிஷேகத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேகத்தை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெருசு. இந்த அபிஷேகத்தை தாண்டி ஒரு பிசாசு உங்களை தொட முடியாது. உங்க நிழலை கூட சின்ன முடியாது. புரியுதா? உங்க நிழலுக்கு மேல அபிஷேகம் இருக்கு, தெரியுமா தெரியாதா? சொல்ல மாட்டேன். நீ ஏதாவது தப்பா சொன்னா மாட்டிக்குவோம். பேதுருவின் நிழல் பட்டு நிழல் அபிஷேகம் இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் வஸ்திரத்தை தொட்டு வஸ்திரத்தில் அபிஷேகம் இருந்துச்சா? ஒரு அக்கா பிரச்சனையோட வரும். இப்போ இந்த அக்கா இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த பச்சை கலர் சரியாக்கா மூலையில் இருக்காங்க பார்த்துங்க. இந்த அக்கா நல்ல ஆவியில் நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க 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 இந்த அக்கா ஒன்று பேய் பிசாசு பிடிச்சா ஒரு அக்கா பக்கத்தில் வந்து அப்படி நிற்குது. தெரியாமல் இந்த ட்ரெஸ்ஸினுடைய மொனை வந்து அப்படி பட்ட செகண்டில் போத்துன்னு உழுவுது. எப்படி இருக்கும்ல? என்னமாச்சு என்னமாச்சு? இல்லை, இந்த அக்கா பக்கத்தில் போன ஏதோ ஒன்று ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, ஒத்துன்னு விழுந்துட்டாங்க. ஆனால் இந்த டைமில் எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியில் போச்சு. என்னாச்சு? எனக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வெளியில் போச்சு. ஆனால் நான் நல்லா இருக்கிறேன்யா, பயங்கர போராட்டத்தில் இருந்தேன். இந்த அக்காட்ட நான் பார்த்து கூட கிடையாது. அந்த அக்கா பக்கத்தில் வந்து நின்று அந்த அக்கா ட்ரெஸ்ஸு மேலே பட்டது தான் தெரியும். ஒரு ஷாக் அடிச்சிச்சு. அந்த அபிஷேகம் என்ன விடுதலை ஆக்குச்சு. அபிஷேகம் உங்களை வேற மனுஷனை மாற்றும். உங்கள் ட்ரெஸ்ஸில் இருக்குதுங்க அபிஷேகம். இதை உள்ள நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ட்ரெஸ்ஸில் இருக்கும். புரியுதா? இங்கே ஊற்றின அபிஷேகம் அப்படி வந்து இப்படி வந்து தாடியை நினச்சி, என் தாடி கம்மியாக இருக்கு கொடுங்க, ஆர்வம் தாடி சொல்கிறேன் அப்படி நினச்சி இங்கே ட்ரெஸ் எல்லாம் நினச்சிச்சு. அது என்ன ஆகுனா அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிலலாம் உட்காரும் அந்த அபிஷேகம். அந்த ட்ரெஸ்ஸு அப்படி போயிட்டு காய்ச்சி பற்றிக்கு அப்படி போட்டிங்கன்னா நடந்துடும். அந்த கட்சியை கொடுத்து அனுப்புகிறாங்க, கட்சியை தொட்டு தான் சுகமாகுது. நான் ஒரு ஊழியக்காரர்கிட்ட இருந்தேன். அந்த எங்கள் கூட ஒரு வேலை செய்கிற ஒரு பிரதர் இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து வாய்க்குள்ளே ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணோம். அந்த பிள்ளை ரொம்ப சின்ன பிள்ளை, வாய்க்கு உள்ள கட்டி. எங்கள் அண்ணன் சொன்னார், தம்பி நீ நாளைக்கு ஒரு காட்சி வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்தான் அந்த மனுஷன். வாங்கிட்டு வந்தாப்புல எங்கள் பிரதர் கூட வேலை செய்கிற தம்பி பிரதர் வாங்கிட்டு வந்துட்டு அவர் மேலே நாங்கள் எல்லாரும் இருந்தோம், நாங்கள் சாட்சி, அதனால தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த கர்ச்சீஃபை கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே லெட் யூ ஹீலிங் பவர் கோ த்ரூ திஸ் ஹேண்ட் கர்ச்சீஃப் லார்ட், இதில் உடைய அபிஷேகம் இருக்கட்டும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணி அமுச்சு விட்டார். வீட்டுக்கு போய் அது மேலே அப்படி வச்சு ஜெபம் பண்ணார். அந்த மனுஷனும் கட்டி காணாம போச்சு. கேட்க நல்லா இருக்குல்ல? அனுபவிச்சு அப்படி இருக்கும். அனுபவிக்கிற மாறணும். உங்கள் மூலியமாக மற்றவங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பார்த்தீங்களா? டேய் ஏசாமி என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரா. டேய் அந்த அக்கா எந்த அக்கா உங்களை பார்த்து ஏளனமாக போயிடுச்சு, அந்த அக்கா உங்களை பார்த்தாலே ஸ்தோத்திரம் தம்பி, பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் அக்கா சொல்லும். எல்லா தலையும் உங்களுக்கு முன்னாடி வணங்க ஆரம்பிச்சிடும். அபிஷேகம் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தும், அவங்க எல்லாரையும் உங்களுக்கு முன்னாடி தாழ்த்தும். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களை வேற மனுஷனாக மாற்றும், உங்களுக்காக யுத்தம் பண்ணும், உங்களை பாதுகாக்கும். வாசிப்போம். அந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும், உங்களை உயர்த்தும், உங்களை பாதுகாக்கும், உங்களை தைரியம் உள்ள ஒரு தேவ மனுஷனா தேவ மனுஷனாவும் மாத்திரும். அல்லேலூயா. யோவான் 16:13 வாசிங்களேன். என் டைம் முடிய போகுது. 12:15 முடிச்சிருங்க பஸ்டர்னாரு. ஆமா, அவர் உங்களை வழி நடத்துற ஆவியானவர் சகல சத்தியத்தில் நடத்துவார். ஓகே, வாசிங்கம்மா. ஆமா, தீர்க்க தரிசனமான காரியங்கள் என்ன பண்ணுவார் உங்களுக்கு? ஆமா, அறிவிப்பார். அதுக்கப்புறம் ஏசாயா 30:21 வாசிங்க. ஏசாயா 30:21.
ஆமாம் ஆமாம், உங்கள் காது கேட்கும். பரிசுத்த ஆவியானவர் பேசுவார், தம்பி நீ போகிற பாதை சரியில்லை தம்பி, நீ இந்த இடத்துல இருந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நேற்று நைட்டு என்ன பார்த்தேன், இந்த அக்கா கிட்ட என்ன உனக்கு பேச்சு, இப்படி எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பார், உள்ளத்தில் பேசுவார். தம்பி இது பண்ணாத, இதை பண்ணாத, இதை பண்ணாத. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுகள் கேட்கும். அல்லேலூயா. அவர் உங்களை வழிநடத்துவார். சகல சத்தியத்தில் மாத்திரம் இல்லை, பாவத்துக்கும் பொல்லாத வழிக்கும் கெட்ட நண்பர்களுக்கும் விட்டு விலகிடுவார். அவர் உங்களை சொல்கிறத நீங்கள் கேட்டுட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் பேக் அடிச்சிட்டிங்கன்னா நல்லது. நான் இல்லை அப்படி ஜாலியாக போவேன் பேசுவேன்னா நீங்கள் மாட்டிடுவீங்க. அதுக்கப்புறம் 40 நாள் இல்லை 4 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். புரியுதா? இந்த அபிஷேகம் என்ன பண்ணுன்னா 1 சாமுவேல் 16:13 வாசிச்சிங்க அப்படின்னா, இப்போ வாசிச்சுன்னு நினைக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அந்த அபிஷேகம் என்னன்னா, உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும். அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும். வசனம் சொல்லுது, என்னிலும் பலவான்களாக இருந்த பலத்த சத்துருக்களின் கைக்கு என்ன பண்ணாரு. 2 சாமுவேல் 22:18-19 வாசிங்களேன். நான் வாசிச்சிடுறேன். என்னிலும் பலவான்களாக இருந்த என் பலத்த சத்துருவுக்கு, சொன்னா பலத்த சத்துருன்னு அவருக்கே தெரியுது. அவர் சொல்ற என்னிலும் பலவான், என்னை விட பலவான்றாவன். கோலியாத் என்னை விட 4 மடங்கு தாசி ஆயிட்டு, அவன் இருக்கிற ஈட்டியே நான் தூக்க முடியாது, அந்த அளவுக்கு வெயிட்டு. அவங்ககிட்ட இருக்கிற கத்தி அவ்வளோ பெருசு, அவங்ககிட்ட இருக்கிற கேடகம் அவ்வளோ பெருசு, அவங்ககிட்ட இருக்கிற ஷீல்டு அவ்வளோ பெருசு. ஆனாலும் வசனம் என்ன போட்டிருக்கு, ஆனாலும் என்ன பண்ணாரு, என்னிலும் பலவான்களாக இருந்த பலத்த சத்துருவுக்கும் என் பகஞ்சருக்கும் என்னை, இந்த அபிஷேகம் உங்களை விடுவிக்கும். அல்லேலூயா. இந்த அபிஷேகம் என்ன பண்ணும், உங்களை விடுவிக்கும். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். ஆவிக்குரிய சபையில் இது சீரியஸ் ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய டேக் ஓவர் வந்துடும். கர்த்தர் அப்படியே சும்மா அப்படியே ஃப்ளைட்டில் டேக் ஓவர் பண்ண மாதிரி அப்படி சும்மா எலியாவை ஒரு ரதம் அக்னிமயமான ரதமும் குதிரையும் அப்படி டேக் ஓவர் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போச்சு. இல்லை ஒரு டேக் ஆஃப் ஆச்சு, பார்த்தீங்களா? வாட்சிங்களா இல்லையா? பைபிளில் பார்க்கலையோ? கூகுளில் சும்மா போய் அடிச்சு பாருங்க. அந்த சேரியட் அப்படி அழகாக ஒரு அடி சும்மா அக்னிமயமான ரதமும் குதிரை அப்படி அப்படி 2 பேருக்கு நடுவில் அப்படி சும்மா சட்டுன்னு தூக்கிட்டு போயிடும். அந்த அபிஷேகம் உங்களை அப்படியே தூக்கி வேற லெவலுக்குள்ள, நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனா வேற லெவலில் இருப்பீங்க. சில காரியங்கள் நீங்கள் பேசுறது மற்றவங்களுக்கு புரியாது, ஆனால் ஆவியர் உங்களை அழகாக வழிநடத்துவார். அல்லையா? உங்கள் மூலியமாக எலிசாக்கள் எழும்புவாங்க, உங்கள் மூலியமாக சீஷர்கள் எழும்புவாங்க, உங்கள் மூலியமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தேசம் கூட ரட்சிக்கப்படும். உங்களுக்கு தெரியாது. இந்த பில்லி கிரகம் சும்மா மீட்டிங்க்கு நான் வர்றதுக்கு முன்னாடி கார் ஓட்டுறதுக்கு வழி இல்லைடா, யாரும் இல்லைடா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. எனக்கு அவர் சில இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணாங்க, சரி வா நாங்கள் செய்கிறோம், நீ கார் ஓட்டிகிட்டு வரணும், க்ரூசைட் நடக்குது நீ வா. ஆனால் அந்த க்ரூசைடில் ஒப்பு கொடுக்கும் பொழுது இவரையே அறியாமல் அவர் அந்த இடத்துக்கு போய் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மனுஷனை எடுத்து பயன்படுத்தி உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி இந்த மனுஷன் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். உங்களுக்கு தெரியாது, இன்னைக்கு இந்த நிலைமை நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டீங்க. நாளைக்கு எங்கேயோ ஒரு தேசத்துக்கு உங்களை போக சொன்னால் போங்க, ஒரு கிராமத்துக்கு போக சொன்னார்னா போங்க, இல்லை ஒரு பட்டணத்துக்கு போக சொன்னாரா போங்க. உங்கள் கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். பில்லி கிரகம் மூலியமாக ஒரு பயங்கரமான ரிவைவல் வந்துச்சு. அவங்க மூலியமாக நடந்த எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கெல்லாம் அவர் நாட்களில் தீர்வு வந்துச்சு. ஆனால் அபிஷேகம் உயர்த்த ஒருத்தன் சொல்கிறான், நீ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு யூ ஹேவ் அ ஃபுல் குவாலிட்டி, ஸோ நீ என்ன பண்ணு, பேசாமல் பிரசிடென்ட் ஆயிரு சொன்னார். என் தேவன் என்ன அதை விட உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி காரியத்தில் நான் உட்கார மாட்டேன், இது என் அழைப்பு கிடையாது, நான் அதனால் அது எனக்கு தேவை கிடையாது. எல்லாம் வாண்டடாகவே கூப்பிட்றாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரே மனசோடு நாங்கள் என்னது பிரசிடென்ட் ஆக்குறோம். வேணாம் ஜாமி சொன்னாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் ஒரு மனுஷன் பிரசிடென்ட்னா உலக நாடுகள் 5 நடுங்கும். அந்த நாட்களில் இன்றைக்கும் நடுங்குது. அதையே வேணான்னு சொல்லிட்டு அந்த அபிஷேகம் பெருசுன்றதை உணருங்க. இந்த அபிஷேகம் அது ஆண்டவர் அழைப்பு இல்லை அப்படின்னா தூக்கி தூர போட்டுட்டு போய்கிட்டே இருங்க. உங்களை வச்சு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், என்னிலும் பலவான, ஏன்னா உங்களுக்கே தெரியாது, பிசாசு இருக்குது, பேய் இருக்குது, செய்கிறாங்க இருக்குதான். ஆனால் ஒன்று சொல்லுங்க,
என் மேல் இருக்கிற அபிஷேகம் பெருசு. இந்த அபிஷேகம் எனக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்களை பட்சிக்கும், எனக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரங்களை சுட்டெரிக்கும், எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மனுஷர்களையும் அது சிதறடிக்கும். ஏனென்றால் என் மேல் இருக்கிற அபிஷேகம் பெருசு. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட எனக்குள்ளிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறாரு. நான் அல்ல, எனக்குள்ளிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறதுனால இந்த யுத்தத்தை ஜாலியாக நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், மேற்கொண்டுருவேன். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கிட்டாதான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஏதோ வந்து அந்நிய பாஷை பேசி பொத்துன்னு விழுந்துட்டு போகிறது இல்லை. தேறின மனுஷர்களாய், வரங்களில் செயல்படுகிற மனுஷர்களாய், ஆவிக்குரிய மண்டலங்களில் போய் ஆவியானவர் உங்களை வெளிப்படுத்துகிற மனுஷர்களாய், வேற மனுஷர்களாய், வியாக்கியானம் பண்ணுகிற மனுஷர்களாய், சுகமாக்குகிற மனுஷர்களாய், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற மனுஷர்களாய், ஆவியில் கனி கொடுக்கிற மனுஷர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற மனுஷர்களாய், தேவனுக்கு பிரியமாக வாழுகிற மனுஷர்களாய், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சிந்தையுள்ள மனுஷர்களாய் நீங்கள் அப்படியே இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து உங்களை அழகாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவார். அப்படி மாறிடுவீங்க. அல்லேலூயா. அம்மா, உங்கள் அழைப்பை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. உங்கள் அழைப்பு பெருசு, உங்கள் அபிஷேகம் பெருசு. அழைப்புன்றது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம்தான் இல்லை, உங்களை எல்லா குடும்பத்தார் மத்தியிலிருந்து உங்களை தூக்கிட்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்காரு. காரணம் இல்லாமல் உள்ளே உட்கார வைக்கல, காரணம் இல்லாமல் உள்ளே உட்கார வைக்கல. பக்கத்தில் வீட்டில் ரெபேக்கா அக்கா கிறிஸ்டின் தான் வரல, ஆனால் முனுசாமி உன்னை வந்திருக்கு, நீ உள்ளே வந்திருக்கல. இந்த முனுசாமி ரெபேக்காவுக்கு ரட்சிப்பை கொண்டு போகும். வசனம் தெரிஞ்ச அக்கா வரல, ஆனால் வசனம் தெரியாத ஒன்று ஆண்டவர் உள்ளே கூட்டு வந்திருக்காருன்னா உன்னை கொண்டு இந்த அபிஷேக தைலத்தை ஆண்டவர் எங்கும் பரவ செய்கிறார். நீ சாமுவேலை போல் இந்த அபிஷேகத்தை சுமந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. இவன் அபிஷேகம் பண்ண, அவன் அபிஷேகம் பண்ணி, இவனை தொட்டு அவனை தொடும் பொழுது ஆண்டவர் அபிஷேகம் பண்ண நீங்கள் மூவ் பண்ண ஆவியானவருடைய செயல்பாடுகள் பயங்கரமாக இருக்கும். தாவீதை உயர்த்துவார். தாவீதை போல தேவ மனுஷர்களை உயர்த்துவாங்க. பேதுரு போல தேவ மனுஷர்களை உயர்த்துவாங்க. நம்ம வேற மனுஷனாக என்றைக்குமே மாறணும். வாட் இஸ் த நெக்ஸ்ட் லெவல் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே அடுத்து என்ன கேள்வி கேட்கணும். ஆண்டவர்கிட்ட வரேன், ஆண்டவரே இவ்வளோ நாள் வரேன் சபையில், உட்கார்றேன் போகிறேன் இல்லை, என் தேவனுடைய திட்டம் என்ன எனக்கு வெளிப்படுத்துங்க. நான் அடுத்த லெவலுக்குள்ளே போகணும். வசனம் சொல்லுது, நான் தேறினவர்களாக மாறணும். காலத்தை பார்த்தால் என்ன ஆகணும், போதகராக. அப்போ எவ்வளோ தேறி இருக்கணும், அந்த லெவலுக்கு நான் போகணுமே. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன், மாற்றுங்க, என்னை யூஸ் பண்ணுங்க, வேற மனுஷனா மாற்றுங்க அப்படின்னும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை வேற லெவலுக்கு கொண்டு போவார். அது மதியானம் ஓகே, அவர் எனக்கு சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு. 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன், மேபி 2-3 மினிட்ஸ். ஆனால் லஞ்ச் இருக்கு, அதனால் பயப்பட தேவையில்ல. வழியில் பட்டினியாக போக மாட்டீர், அப்பமும் ரசமும் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. ஓகே, நம்ம அபிஷேகம் பெருசு. இந்த அபிஷேகம் உங்களை விட பலவானா இருக்கிற எந்த மந்திரவாதியா இருக்கட்டும், இந்த அபிஷேகம் எல்லாத்தையும் அறுத்துரும். உங்களுக்கு முன்னாடி இந்த அபிஷேகம் எல்லாத்தையும் சுட்டெரிச்சிடும். இந்த அபிஷேகம், ஆண்டவரே நான் உங்களுடைய தேவ மனுஷன், நான் உங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இந்த அபிஷேகத்தினால எனக்கு விரோதமாக எழும்புற எல்லாத்தையும் சுட்டெறிங்கன்னு எலியா மாதிரி நீங்கள் சொல்லும் பொழுது அக்கினி இறங்குமாருங்க, பட்சித்து போடும். உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பாகாலின் பலிபீடங்கள் பட்சிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாமல் போகும். அதெல்லாம் சுட்டரிச்சு போடுவார். நம்மால் அபிஷேகத்தை உணர்ந்து தைரியம் உள்ள ஒரு மனுஷனா, ஜெயங்கொழுகிற மனுஷனா, தைரியசாலியா வேற மனுஷனா மாறினா இதை உணர்வீங்க, இதுல நடப்பீங்க. இதனுடைய பிரயாசத்தின் பலனை நீங்க சாப்பிடுவீங்க. எப்படி? இதனுடைய பிரயாசத்தின் பலனை நீங்க சாப்பிடுவீங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்கள், நான் ஒரு நாள் வருவேன் இந்த சபைக்கு, எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, ஓகே. ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என் ஆசை, ஓகே, நீங்கள் அபிஷேகத்தை குறித்து பேசியிருக்கிற இன்னையிலேருந்து நீங்கள் பேதுரு மாதிரி மாறிடணும். வரோம் போடுற மாதிரி காக்கா மாதிரி வந்துட்டு போகக்கூடாது, புறா மாதிரியும் வந்துட்டு போகக்கூடாது. உள்ளே இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்ட அபிஷேக ஒளிவ மரமாக இருந்து அபிஷேக எண்ணெயை சுமந்துக்கிட்டு போய் உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ள அபிஷேகம் பண்ணி அவனை வேற மனுஷனாக மாற்றுறது உங்கள் வேலை. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க. உலகத்தில் எவ்வளோ பேர் இருந்து உங்களை மாத்திரம் ஆண்டவர் சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்காருன்னா, நீங்கள் இந்த சபைக்கு தூணாகணும், தேவனுடைய சபையில் தூணாகணும். அப்போ நீங்கள் ஜெயிக்கணுன்றதை மறந்துடாதீங்க. அவர் உங்களை தூணாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெயம் எடுக்கணும், ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்களை ஆண்டவர் தூணா மாற்றிடுவார்.
நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கி என் சபையில் நான் இனிமேல் நான் தூணாக இருப்பேன் ஆண்டவரே. சபையை தாங்குகிற ஒரு தூண். இந்த பில்லர்லாம் இல்லைன்னா ஏதாவது நிற்குமா? சபை நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் எல்லாம் ஒரு தூணாக மாறிடணும். பல வருஷம் விசுவாசியாக இருக்கிறீங்கல்ல, நீங்கள் எல்லாம் தூணாக மாறிட்டீங்கன்னா இந்த தூணை தாண்டி என்ன பண்ணுவாங்க, புது விசுவாசிங்கெல்லாம் உள்ளே வந்து ஆராதிக்கும். அதெல்லாம் வந்து ஆராதிக்கும் பொழுது உங்கள் அபிஷேகத்தின் நிழலில் அவங்க வருவாங்க. உங்கள் அபிஷேகத்தில் வந்து அவங்க அண்டி தேவனுடைய பிரசன்னத்தில் வார்த்தையை கேட்டு அவங்க மறுரூபமாகி சபை எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது பில்லர் ஏறும்போது பார்த்தீங்களா, அதே போல் அவங்க ஒரு பில்லராக மாறுவாங்க. அல்லேலூயா. அப்படி மாறும் பொழுது இந்த திருப்பூர் மாவட்டத்தில், இந்த திருப்பூரில் சபையை கேள்விப்படாத ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வியாதி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டு இருந்தாலும் இந்த சபைக்கு கொண்டு வாயா, இந்த சபையில் நீ போ, வாசப்படியில் கால் எடுத்து வை, சரியாயிரும். என்னது? சபையில் கால் எடுத்து வை, சரியாயிரும். கர்த்தர் உங்கள் மேலே வச்சிருக்கிற அபிஷேகம் இந்த வாசலில் வைக்கும் பொழுதே கட்டு அங்கேயே கலண்டு போய் உள்ளே வரும்பொழுது நிதானமான மனுஷனாக உள்ளே வருவோம். அவங்க மேலே இருந்த வஸ்திரத்தின் அப்படி நிழல், அந்த வஸ்திரம் பட்டும் ஹீலானாங்க, அந்த அபிஷேகம் மீன்ஸ் அந்த நிழல் பட்டும் சுகமானாங்க. இந்த வாசல் வரைக்கும், இந்த எல்லைகள் வரைக்கும் ஒரு அபிஷேகம் இருக்கு. அந்த அபிஷேகத்தில் கால் வைக்கும் பொழுது யோர்தான் 2 பிளந்தது போல் அவன் கட்டு அப்படியே 2 பிளந்து அறுப்புண்டு போய் அவன் வாழ்க்கையில் விடுதலையான மனுஷனாக உள்ளே வருவான். போகும்போது வேற மனுஷனாக போவான். அங்கிருந்து அவன் தாவீதை போல ஆவியான ஒரு சுமந்து செல்லுகிற மனுஷனா, தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்பட்ட மனுஷனா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனா, வேற மனுஷனா அவன் மாறி இருப்பான். நீங்கள் அதுக்கு தூணா ஃபஸ்ட்டு மாறிடணும். ஓகேவா? இன்னையிலிருந்து நீங்கள் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். 1 மணி நேரம் ஜெபிக்கிறாலும் கொஞ்சம் தாசியாக்குங்க. ஓகேவா? தேவ சமூகத்தில் நன்றி சொல்லுங்க, முறுமுறுக்காதீங்க. பைபிளில் நமக்கு எல்லாம் சொல்லி ஏன் கொடுத்துருக்குறாங்கன்னா, எவன் தப்பு செஞ்சால் எவன் தப்பு செய்யலை எல்லாமே இதில் இருக்குது. இதெல்லாம் ஏன் நமக்கு எல்லாம் புக்காக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா, இதை படித்து நீ தெரிஞ்சுக்க எது தேவனுக்கு பிரியமான வழி, அந்த வழியில் நடக்கு. ஆவியானவர் உங்களுக்கு அழகாக சத்தியத்தில் நடத்துவார். வாசிக்க 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 வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதத்தின் மேலே கை வச்சு, ஆவியானவரே இப்போ வேதத்தை வாசிக்கிறேன், வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க, சத்தியத்தில் உள்ள ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற மறைப்பொருளெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க, அதுக்குள்ளே இருக்கிற அன்றே உங்களுடைய சித்தத்தின் காரியங்கள் என்ன, அதுக்குள்ளே இருக்கிற வெளியேற பெற்ற ரகசியங்கள் என்ன, அதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க, அதெல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு பொழுது அவர் என்ன பண்ணுவார், பக்கத்தில் உட்காந்து சொல்லி கொடுப்பார். வாசிக்கிற வசனம் மைண்டில் அப்படியே பதிஞ்சு போயிடும். அந்த வசனம் உங்களுக்குள்ளிருந்து பயங்கரமாக கிரியை செய்யும். அல்லேலூயா. உங்களை அபிஷேகம் வெளியில் நீங்கள் யாருன்னு வெளிப்படுத்தும். பயந்து போன பேதுரு எப்படி இருந்தார்? தைரியசாலியாக மாறினார். ஓகேவா? இந்த அபிஷேகம் தான் உங்களை வேறு மனுஷனாகவே மாற்றும். ஆனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த அபிஷேகத்தை நீங்கள் புறக்கணிச்சிங்கன்னா வாழ்க்கையில் ஷைனாக முடியாது. இந்த அக்கா 1 வருஷம் தான் வந்திருக்கோம், இந்த அக்கா வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதம் வருது, நான் பல வருஷமாக அந்த சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னா அந்த அக்கா ஜபிக்குது, நீங்கள் ஜபிக்கல, அவ்வளோதான் வித்தியாசம். என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், பிரதர் நான் அந்த சபைக்கு பல வருஷமாக போகிறேன் பிரதர், ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப விசுவாசமாக ஜபிப்பாங்க, உபவாசம் போடுவாங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்திருப்பாங்க, என்ன பிரச்சனைனாலும் தேவ சமூகத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டு விழுந்து கிடப்பாங்க. இந்த அம்மா அப்படி கிடையாது. பிரச்சனை போயிட்டு பக்கத்தாக்கா இந்த சங்கீதம் 1 சொல்லுதில்ல, துன்மார்க்குடைய ஆலோசனையில் போய் நடந்துக்கிட்டு சும்மா காட்டில் வெட்டி கதை பேசி வீணா வந்தா பண்ணிக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த அக்கா அப்படி கிடையாது. தேவ சமூகத்திலேயே அண்ணால போல அழுகையோடு காத்திருக்கும். ஆனால் இந்த அம்மாவுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் என்ன பண்ண ஆனந்த கழிப்பை கொடுப்பாரு. இந்த அம்மா கடைசி வரைக்கும் அழுதுகிட்டு தான் இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த அக்கா மாதிரி விழித்திருந்து ஜபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. அப்படியே எழுந்துச்சு நிற்போமா, கண்களை மூடுவோமா.